அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஜியோகிராஃபி ஃபைண்ட் சீரிஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸ்ல 71 கொஸ்டின்லேருந்து 80 கொஸ்டின் வரைக்கும் பார்க்க போகிறோம். போர்ட் வேர் பிளாட்டிவ் ஆக்ட் ஆஸ் ஏ வாட்டர் டிவைட் பிட்வீன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிவர் சிஸ்டம் சொல்கிறாங்க. அதாவது ஒரு போர்ட் வேர் பிளாட்டிவ் அப்படிங்கிற இந்த பிளாட்டிவ் ஆனது ரெண்டு வாட்டர் பாடியை வந்து ரிவர் சிஸ்டமும் வந்து டிவைட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ரெண்டு ரிவர் சிஸ்டமை டிவைட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ போர்ட் வேர் பிளாட்டிவ் நமக்கு எங்கே இருக்குதுன்னு முதல்ல தெரியணும். ஸோ போர்ட் வேர் பிளாட்டிவ் அப்படிங்கிறது இந்த ரீஜனுக்கு தான் வந்து போர்ட் வேர் பிளாட்டிவ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பகுதி வந்து டெல்லி ரீஜன் சொல்லுவாங்க. 11th NCERT வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஒன்றுன்னு சொல்லியிருப்பாங்க. போர்ட் வேர் பிளாட்டிவும் டெல்லி ரிட்ஜும் ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஸோ அது தப்பு, அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ போர்ட் வேர் பிளாட்டிவ் வந்து இது இருக்குது. ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு சொல்லிடலாம், இது வந்து கங்கை இண்டஸ் சிஸ்டம், இது வந்து கங்கை சிஸ்டம், ரெண்டுத்தையும் வந்து பிரிக்குதுன்றதுனால ஸோ கங்கை அண்டு இண்டஸ். சரிங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 72. வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியன் ஜியோகிராஃபி கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் த சியாச்சன் கிளேஷியர். சியாச்சன் கிளேஷியர் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்திருக்கும். ஸோ நன்போலார் ரீஜன் இருக்கக்கூடிய செகண்ட் லார்ஜஸ்ட் கிளேஷியர்னா சியாச்சன் கிளேஷியர் தான். ஸோ காரகோரம் சியாச்சன் கிளேஷியர் இஸ் லொக்கேட்டட் இன் த காரகோரம் ரேஞ்சுன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக தான், காரகோரம் ரேஞ்சில் தான் வந்திருக்கும். நூப்ரா ரிவர் ஆரிஜினேட் ஃப்ரம் த சியாச்சன் கிளேஷியர். சியாச்சன் கிளேஷியரில் தான் வந்து நூப்ரா ரிவர்னு ஆரிஜினேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதுவும் சரிதான். நூப்ரா ரிவர்லேருந்து ஷியாக் ரிவர் போகும். ஷியாக் ரிவர்லேருந்து அது இண்டஸ் ரிவரோட ட்ரிபியூட்டரியாக வந்து மாறும். ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து சரி. போத் 1 and 2. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறணும், ஏன்னா இப்போ தான் அந்த கிளாஸ் எடுத்து முடிச்சுட்டு போய் பார்த்தா ரெக்கார்ட் ஆகலை. அதனால் எடுத்த கிளாஸே வந்து திரும்ப எடுக்கிறேன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறேன்னு யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா முதல்ல இந்த கிளாஸ் வந்து ஒரு 15 மினிட்ஸாக வந்து நடத்திட்டு கட் பண்ணி பார்க்குறேன், ரெக்கார்டு ஆகலை. அதனால் திரும்ப அகைன் இந்த கிளாஸ் எடுக்கிறேன். சொன்னால் ரொம்ப டயர்டாக இருக்குது. சரிங்களா? அதனால் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டேன் அப்படின்னா சாரி, ஐம் வெரி சாரி. என்னால் முடியல, கொஞ்சம் பசிக்குது, அதனால் கொஞ்சம் எடுக்கிறேன். சரியா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 73. விச் ஆஃப் த ஃபாலோயிங் எவிடன்ஸ் சப்போர்ட் த ஃபேக்ட் தட் த ஹிமாலயாஸ் ஆர் ஜியாலஜிக்கலி யங். அதாவது சொல்கிறாங்க, கீழே கூடிய ஸ்டேட்மெண்ட்லாம் படிங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஆனது இமயமலையானது ஒரு இளமையான மலை அப்படிங்கிறத இந்த எவிடன்ஸ்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் சரி அப்படின்னு கேட்குறாங்க. frequent occurrence of seismic activity in the Himalayan region. Himalayan regionல ஒரு பீரியாடிக்காக வந்து seismic activityனா என்ன? எர்த்குவேக் தான் வந்து seismic activityன்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஆக்டிவிட்டியானது வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம டெக்டானிக் அந்த டாபிக் வந்து இப்போ டெக்டானிக் பிளேட் டாபிக் படிக்கும்போது ஒரு ஓஷனிக் பிளேட் இருக்குது, ஒரு கான்டினென்ட் பிளேட் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு ஓஷனிக் பிளேட்டும் ரெண்டுமே மோதிச்சு அப்படின்னா எர்த்குவேக்கும் வரும், வொல்கானிக் எரப்ஷனும் வரும். ஒரு ஓஷனிக் பிளேட்டும் கான்டினென்ட் பிளேட்டும் மோதுனா எர்த்குவேக்கும் வரும், வொல்கானிக் எரப்ஷனும் வரும். ஸோ ஆனால் ஒரு கான்டினென்ட்டும் மோதும் போது அங்கே வொல்கானிக் எரப்ஷன் வராது, ஒரு சீஸ்மிக் அதாவது எர்த்குவேக் மட்டும் தான் வரும். இன்கேஸ் இதாவது இது ஓஷனிக் பிளேட்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல நிறைய எரிமலைகள் வந்து இருந்திருக்கும். சரிங்களா? ஆனால் இது இல்லை அப்படிங்கிறதுனால ஸோ இந்த இடத்துல சீஸ்மிக் தொடர்ச்சியாக வந்து நம்ம நிலநடுக்கத்தை பார்த்துட்டே இருக்கிறோம். அதனால் வந்து இது வந்து மோதிட்டே தான் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த ஸ்டேட்மெண்ட் சரி. டிசெக்ஷன் ஆஃப் லேக்ஸ் இன் டிபெட்டியன் ரீஜன். அதாவது ஒரு குளம் இருக்குது, அங்கே ஏரிகள்லாம் வந்து கொஞ்சம் வந்து டைசெக்ட் ஆகி போகுதுன்றாங்க, அழிஞ்சு போகுது அப்படின்றாங்க. காரணம் என்ன? இந்த கான்டினென்ட்டுடைய இந்த க்ரஷிங்னால அப்படின்றோம். இந்த ஸ்டேட்மெண்ட்டும் சரிதான். பிரசன்ஸ் ஆஃப் ரிவர் ட்ராக்ஸஸ் அலாங் த வேலி சைட்ஸ் இந்த இமாலயன் சொல்கிறாங்க. ஸோ பார்க்குறோம் இந்த காக்ரா, காண்டக், கோசி இது எல்லாமே வந்து ஆன்டிசிட்டி ரிவர்ஸ். ஆன்டிசிட்டி ரிவர்ஸ்னால் என்ன? இமயமலை தோன்றதுக்கு முன்னாடியே உருவான நதிகளை தான் வந்து ஆன்டிசிட்டி ரிவர்ஸ்ன்னு சொல்லுவோம். பிரம்மபுத்திரா ரிவரும் ஒரு ஆன்டிசிட்டி ரிவர் தான். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த கங்கை நதி மாதிரியான நதிகளில் இதை கம்பேர் பண்ணும்போது இப்போ ரீசெண்டாக தோன்ற நதிகளுக்கான சாம்பிள்ஸ் வந்து கிடைக்குதுன்றாங்க. ஸோ இது சரிதான். ஸோ அப்படி பார்க்கும்போது 3 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து சரி. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 74. அமர்நாத் யாத்ரா ரூட் இந்த இமாலயன் பாசஸ். ஸோ ஒரு நிமிஷம் இருங்க, ரெக்கார்டிங் ஆகுதான்னு ஒரு தடவை பார்த்துக்கிறேன். ஏன்னா திரும்ப ஓகே ரெக்கார்டிங்கில் தான் இருக்குது. ஸோ 74 கொஸ்டின். அமர்நாத் யாத்ரா ரூட் இன் இமாலயன் பாசஸ் த்ரூ விச் ஆஃப் த ஃபாலோயிங் மவுண்டன் பாசஸ். ஸோ அமர்நாத் யாத்ரா நம்ம பார்த்துருப்போம், அடிக்கடிக்கு இந்த டெவோட்டிஸ்லாம் வந்து போவாங்க. ஸோ இந்த அமர்நாத் யாத்ரா போகும்போது இமயமலையில் எந்த பாஸில் அவங்க கடந்து போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. நிறைய பாஸ் இருக்குது, நாதுலா, ஷிப்குலா, ஜிலிப்லா, இந்த மாதிரி நிறைய பாசஸ் இருக்குது. ரோக்டங் பாஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பாசஸில் எந்த பாசஸில் இவங்க ரூட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அமர்நாத் பாஸ் யாத்ராவானது ரூட்டானது தகல்காமி பட்டாக் நடந்துச்சு இல்லையா? ஸோ அந்த ஏரியாவிலேருந்து தான் வந்து இந்த ரூட்டானது போகும். ஸோ அப்படி பார்க்கும்போது மகாகுண்டஸ் பாஸ். ஸோ இந்த மகாகுண்டஸ் பாஸ் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டிய சான்சஸ் ரொம்ப குறைவு. ஏன்னா இதெல்லாம் வந்து பவுன்சர் கொஸ்டின் தான். ஸோ நம்ம பயப்படணும் அப்படின்னா கான்செப்ட் ரிலேட்டடாக நம்ம தப்பு பண்ண மட்டும் தான் பயப்படணும். மற்றபடி வந்து இந்த மாதிரியான ஃபேக்ட் ரிலேட்டடாக வந்து வருதுன்னா அதை பற்றி நம்ம கவலைப்படவில்லை. இந்த மாதிரி கிளாஸஸில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, வந்தால் நம்மளுக்கு அதனால் ஐயோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வருது நம்மளால முடியுமா அப்படிலாம் பயப்படாதீங்க. Question number 75. Which of the following best describes the term
அக்ரிகல்ச்சரல் டென்சிட்டி. ஸோ இதுக்கப்புறம் என்ன கொஸ்டின் அப்படின்னா, இது வரைக்கும் நாம இந்தியன் ஜியாகிரபி குறித்து கொஸ்டின்லாம் பார்த்தோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது அக்ரிகல்ச்சர்ல எக்கனாமிக் ரிலேட்டடாகவும் இருக்குது. ஏன்னா அக்ரிகல்ச்சர் அப்படி இந்தியன் ஜியாகிரபிலே பார்த்தீங்கன்னா நிறைய வரும். ஜியாகிரபில எல்லாமே வரும், ஹிஸ்ட்ரியும் வரும், எக்கனாமியும் வரும், எல்லாமே அதில் வரும் அப்படிங்கிறதுனால ஸோ இதில் வந்து எக்கனாமிக் ரிலேட்டடாகவும் சில கொஸ்டின்ஸ்லாம் ஜியாகிரபியில் வரும் அப்படிங்கிறதுனால ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பெஸ்ட் டிஸ்கிரைப் த டேர்ம் அக்ரிகல்ச்சரல் டென்சிட்டி. அக்ரிகல்ச்சர் டென்சிட்டினா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது சரியான ஆன்சர் அப்படிங்கிறது ஆப்ஷன் சி தான். த நம்பர் ஆஃப் ஃபார்மர்ஸ் பர் யூனிட் ஆஃப் ஏரபிள் லேண்ட். ஏரபிள் லேண்ட் என்ன? கல்டிவபிள் லேண்ட். அதே இடத்துல விவசாயம் செய்யக்கூடிய லேண்டில் அந்த லேண்டை சார்ந்து எவ்வளோ ஃபார்மர்ஸ் இருக்காங்க, நம்பர் ஆஃப் ஃபார்மர்ஸ் பர் யூனிட் ஆஃப் ஏரபிள் லேண்ட் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதான் வந்து அக்ரிகல்ச்சர் டென்சிட்டி. அதாவது ஒரு இடத்துல இவ்வளோ பேர் வந்து வசிக்கிறாங்க அதெல்லாம் கிடையாது. இந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு வாட்டி எல்லாம் படிங்க, படித்தாலே உங்களுக்கு இதுதான் பெஸ்ட் ஆன்சர் அப்படிங்கிறது மாதிரி தெரியும். சரியா? ஸோ கொஸ்டின் நம்பர் 76 வித் ரெஃபரன்ஸ் டு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் குறித்து ஒரு 5 இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க யூஎன்டிபி மூலமா. ஸோ இந்த 5 இண்டிகேட்டர்ஸ்ல இதெல்லாம் வந்து சூட்டபிள் அப்படின்னு கேட்குறாங்க. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த், அதாவது பிறக்கும்போது எவ்வளோ பேர் வந்து உயிரோடு இருக்கிறாங்க, எவ்வளோ நாட்கள் வந்து வாழறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த் அப்படின்றோம். இது வந்து ஒரு 2 ஆஃப் தி இண்டிகேட்டர்ஸ். எக்ஸ்பெக்டட் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங், எவ்வளோ வருஷம் வந்து அவங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க. அப்புறம் வந்து பர்ச்சேசிங் பவரிட்டி பெர் கேபிட்டா, மக்களுடைய அந்த பர்ச்சேசிங் பவர் ஆனது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது. மீன் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங், சராசரியாக எவ்வளோ நாள் வந்து அதிகபட்சமாக வந்து படிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு ரேஷியோ அப்படிங்கிறது. இன்ஃபன்ட் மொர்டாலிட்டி ரேட், அதாவது குழந்தைகளுடைய அந்த மொர்டாலிட்டி ரேட் அப்படிங்கிறது எந்த அளவு இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து எதில் வராது. ஸோ அதை படிங்க, அவ்வளோதான். அந்த யூஎன்டிபியோடைய அந்த இண்டிகேட்டர்ஸ் ஒரு வாட்டி பார்த்தாலே நம்ம இதெல்லாம் ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ இது 4 தான். 4 வந்து சரின்னு, எதெல்லாம் வந்து சரின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் சி ஒன்லி 4. Question number 77. Consider the following statement. The census year 1921 is considered demographic divide in Indiaன்னு சொல்கிறாங்க. அதாவது மக்கள் தொகையை நாம 1991லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோங்க. 1991லேருந்து 21 வரைக்கும் மக்கள் தொகை வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. 21லேருந்து 51 வரைக்கும் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது. மக்கள் தொகை அதிகமாக வந்து வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கிறாங்க. 51லேருந்து 81 வரைக்கும் அது ரேப்பிடான ஒரு க்ரோத் இருக்குதுங்க. அதுதான் வந்து பேபி பூமிங் இயர்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் பிறந்தவங்க தான் நம்ம வந்து பூமர் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போல்லாம் வந்து. அதாவது மக்கள் தொகை ரொம்ப அதிகமாக மாறுது. 81லேருந்து 2045 வரைக்கும் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ரொம்ப ஹையாக இருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக லோ ஆகிட்டு வருது மக்கள் தொகையானது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 21 ஆனது பாருங்க, இந்த பீரியட் ஆனது அதுக்கு முன்னாடி ஸ்லோவாக இருந்தது, அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப வளர்ச்சியோடு வருது இல்லையா. ஸோ அதனால் தான் வந்து டிவைடர் ரெண்டும் பிரிக்குது இல்லையா. ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ அப்போ இது கரெக்டு தான். டெமோக்ராட்டிக் டிவைடாக ரெண்டை வந்து பிரிக்குதுன்றதை நம்ம பார்க்குறோம். After 1991, the death rate declined steadily while the birth rate remained high. கரெக்டா? இப்போ வந்து ஸ்லோவாக இருக்குது. ஏன் ஸ்லோவாக இருக்குது? இதுக்கப்புறம் வந்து அந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டிலாம் வந்து அதிகமாகுது. அப்போது இறப்பு சதவீதம் குறைவது, பிறப்பு சதவீதம் அதிகமாகுது. கரெக்டா? இந்த ஸ்டேட்மெண்ட்டு சரி. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறோம் மன்னிச்சிட்டிங்க, ரொம்ப முடியல, தலையெல்லாம் கொஞ்சம் கிருகிருன்னு வருது, அதனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறேன். நான் லாஸ்ட் கிளாஸ் ரொம்ப ஸ்லோவாக நடத்திருந்தேங்க, என்னால் முடியல திரும்ப அது சொல்கிறது. அதனால ஸோ வெரி சாரி, ஐ எம் வெரி சாரி. ஆனால் இதே மாதிரியான கொஸ்டின் அடுத்தது வரும்போது நான் இன்னும் டீட்டெயிலாக நடத்துகிறேன். சரிங்களா? ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே சரி. ஆப்ஷன் ஏ, அதாவது 21 ஆனது ரெண்டுத்தையும் வந்து பிரிக்குது. ஸ்லோவான ஏரியும் ஹையான ரெண்டாக பிரிக்குது. அதே போல் 21 பிறகு டெத் ரேட் ஆனது குறையுது, பர்த் ரேட் ஆனது அதிகமாகுது. சரியா? ஸோ இது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 78. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் த ட்ரெண்ட்ஸ் இன் த பாப்புலேஷன் growth குறித்து கீழே கூடிய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ல பார்க்கும்போது மேலே சொன்ன அதே விஷயங்கள் தான் வந்து கீழே கேட்டிருக்காங்க. அதை பாருங்க, 1981 இருக்கும். The India's decadal population growth has been steadily declining, though the total population continue rising. அதாவது 1981க்கு பிறகு ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் பாப்புலேஷன் growth ஆனது குறைஞ்சிட்டு தான் இருக்குது. அந்த ரேட் ஆனது குறைஞ்சிட்டு தான் இருக்குது. ஆனால் பாப்புலேஷன் பார்க்கும்போது கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ பாருங்க, ஒரு கிரிக்கெட் விளையாடுறாங்க. ஒவ்வொரு ஓவருக்கும் 40 ரன் அடிக்கிறான். ஒவ்வொரு ஓவருக்கும் 40 ரன் அடிக்கிறான். ஆனால் அடுத்து ஒவ்வொரு ஓவருக்கும் அவனுடைய ரன் ரேட் ஆனது குறைஞ்சிட்டே வருது. 40 இந்த ஓவர் 40 அடிக்கிறான், அடுத்த ஓவரில் 35 அடிக்கிறான், அடுத்த ஓவரில் 25 அடிக்கிறான், குறைஞ்சிட்டே தான் வருது. ஆனால் ரன் அடிக்கிறான் இல்லையா, அப்போ ஸ்கோர் ஏறிட்டே தான் இருக்குது. அதுதான் சொல்கிறாங்க, ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் ரேட்டு குறைஞ்சிட்டே தான் இருக்குது. ஆனாலும் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே சொல்கிறாங்க. 81லேருந்து 91 வரைக்கும் 23 இருக்கும் பர்சன்டேஜ். 91லேருந்து 2001 வரைக்கும் 21% இருக்கும். அதாவது பாப்புலேஷன் growth ரேட் அப்படிங்கிறது 2001லேருந்து 2011 வரைக்கும் 17 இருக்கும். ஸோ பாருங்க, டிக்ளைன் ஆகிட்டு இருக்குதா, கிராஜுவலாக டிக்ளைன் ஆகிட்டு இருக்குதா. அப்போ ஸ்டேட்மெண்ட் சரி. ஆஸ் பர் த 2025 இந்தியாஸ் டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் ஹஸ் ட்ராப்
2.0 ஃபாலிங் பிலோ த குளோபல் ஆவரேஜ் ஆஃப் 2.3றாங்க. அதாவது டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் ஆனது குளோபல் ஆவரேஜோட இந்தியாவில் ரொம்ப குறைவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஃபீமேல் ஆனது, ஒரு பெண்ணானவங்க அவங்களுடைய குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பீரியடில் எத்தனை குழந்தைகள் அவங்க பெற்றுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சராசரியாக 2 குழந்தைங்க வந்து பெற்றுக்கிறாங்க. அதாவது சராசரியாக வந்து 2, 2.5 அந்த மாதிரி வந்து இருக்கலாம் அப்படின்றது. ஆனால் இந்தியாவில் 2க்குள்ளே வந்து இருக்கிறாங்க. நிறைய நம்ம பார்க்குறோம். சில பேர்லாம் ஒரு குழந்தையோட நிறுத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது சரிதான். ஸோ இந்த மாதிரி நம்ம அகைன் சொன்னதான் ஃபேக்ட் ரிலேட்டடாக வந்துச்சு அப்படின்னா அதை நினச்சலாம் கவலைப்படாதீங்க, விட்டுருங்க. ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து சரிதான். கொஸ்டின் நம்பர் 79 வித் ரெஃபரன்ஸ் டு அது 2011 ஒரு சென்சஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதன்படி லார்ஜஸ்ட் ஸ்பீக்கிங் லாங்குவேஜஸ், அதாவது அதிகப்படியான மொழி பேசக்கூடிய மொழி இனங்கள் கொண்ட இந்தியாவில் மக்கள் எந்த மொழி அதிகமாக பேசுகிறாங்க, மொழி இனங்கள் கொண்ட மக்களாக வந்து பிரிச்சிருக்காங்க. அதை டிசெண்டிங் ஆர்டரில் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. டிசெண்டிங் ஆர்டர் என்ன பார்க்க முடியும்? அதிகப்படியான மொழிகளை பேசக்கூடிய ஒரு மக்கள் அவங்க, அதுக்கு குறைவான மக்கள், அதுக்கு குறைவான மக்கள், இப்படி வந்து பிரிக்க சொல்றாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஏன்னு சொல்ற பாருங்க, இண்டோ ஆரியன் லாங்குவேஜ். இண்டோ ஆரியன் லாங்குவேஜ் அப்படிங்கிறது இந்த மராத்தி, ஹிந்தி, குஜராத்தி, ராஜஸ்தானி இந்த லாங்குவேஜ் எல்லாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த லாங்குவேஜ் ஆன பெரிய மக்கள் ஸோ இந்த இடத்துல இருப்பாங்க. ஸோ பாருங்க 73% வந்து இவங்க தான் வந்துருக்குறாங்க. கரெக்டா? ஸோ அப்போ இவ்வளோ பேர் பேசக்கூடிய மொழி அதான் வந்து இண்டோ ஆரியன் லாங்குவேஜ், ஆரிய மொழி அப்படின்னு சொல்றோம். திராவிடியன் மொழியானது இங்க தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா இந்த மொழியெல்லாம் வந்து திராவிடியன் மொழின்னு சொல்லுவாங்க. இது பாருங்க, இது கம்பேரிட்டிவ்லி குறைவாக தான் இருக்குது. ஸோ அப்போ இவங்களோட குறைவாக இருக்கிறாங்க. ஆஸ்ட்ரோ ஏசியாட்டிக் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடங்க சத்தீஸ்கர், ஒடிசா, ஜார்க்கண்ட் இந்த பகுதியில் வந்து இந்த ஆஸ்ட்ரோ ஏசியாட்டிக்னு சொல்லலாம். அது வந்து சீனோ திபெத்தின்றது இந்த மணிப்பூர், மிசோரம், அருணாச்சல பிரதேஷ் இந்த பகுதியில் வந்து சீனோ திபெத்தியன்னு வந்து சொல்லலாம். ஸோ இது வந்து இந்த இடம் சொல்லிடுவாங்க இந்தோ ஆரியன், திராவிடியன் இந்த இடத்துல ஆன்சர் பண்ணிடலாம். பட் ஆனால் இந்த இடத்துல தான் வந்து டவுட் வரும். பாருங்க 2 ஒன்றா கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல மாற்றி கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல டவுட் வரும். ஆஸ்ட்ரோ ஏசியாட்டிக் எங்கே வரும், சீனோ திபெத்தின் எங்கே வரும் அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். ஸோ இப்போ தெரிஞ்சுட்டு இதுக்கு கொஸ்டினில் கேள்வியாக வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் 79க்கு ஆன்சர் ஏ. லாஸ்ட் கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரெஸ்பெக்ட் த லேண்ட் யூஸ் கிளாசிஃபிகேஷன்றாங்க. லேண்ட் யூஸ்னா என்ன, ஒரு நிலத்தை எப்படி பயன்படுத்துறாங்க அதை பொறுத்து பிரிச்சிருக்காங்க. சில ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அது எது சரின்னு சொல்லுங்கன்னு சொல்றாங்க. இப்போ இது சொல்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். என்னன்னா, கிராஸ் கிராப்டு ஏரியானா என்ன, நெட் சோன் ஏரியானா என்ன, ஃபேலோ லேண்ட்னா என்ன, இந்த 3த்துக்கு நம்ம அர்த்தம் தெரிஞ்சால் மட்டும்தான் இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியும். கிராஸ் கிராப்டு ஏரியானா என்ன, ஒரு லேண்ட் இருக்குதுங்க, ஒரு லேண்ட் நல்ல கல்டிவபிள் லேண்டு தான், விவசாயம் செய்யக்கூடிய ஒரு லேண்ட் இருக்குது. அந்த லேண்டில் ஒரு வருஷத்தில் ஒரு விவசாயி பயிர் வைக்கிறாரு, திரும்ப இன்னொரு அந்த வருஷத்துலேயே 2வது பயிரும் வைக்கிறார். இப்போ கரும்பு எடுத்துங்க, கரும்பு அப்படிங்கிறது ஒரு வருஷத்தில் ஒரு முறை தான் வந்து பயிரிட முடியும். ஆனால் ஒரு நெற்பயிர் எடுத்துங்க 3 மாதத்துல நம்ம அறுவடை செஞ்சிட முடியும். ஒரு லேண்டில் இருக்குதுன்னு வச்சுங்களேன், ஒரு லேண்டில் ஒருத்தர் 3 மாதம், இப்போ ஜூன் மாதம் சவுத் வெஸ்ட் மான்சூனில் பயிரிடுறாரு, கல்டிவேட் பண்ணிடுறாரு, திரும்ப வந்து வடகிழக்கு பருவக்காற்றில் திரும்ப வந்து பயிரிடுறாரு. இப்படி ஒரே லேண்டில் மோர் தென் ஒன் டைம் வந்து அதில் பயிரிடுறாருன்னு வச்சுக்கலாம், அந்த லேண்டு தான் வந்து கிராஸ் கிராப்டு ஏரியான்னு சொல்லுவாங்க. ஒரு லேண்டில் ஒரு வருஷத்தில் ஒரு முறைக்கு மேலே ஒரு பயிரிடுறாரு அப்படின்னா அந்த லேண்டை வந்து கிராஸ் கிராப்டு ஏரியான்னு சொல்லுவாங்க. அதே அந்த லேண்டில் ஒரு முறை மட்டும் தான் பயிரிடுறாரு, பயிரிடுறதுக்கு டைம் இருந்தாலுமே ஒரு முறை தான் பயிரிடுறாரு, ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் அவர் நெற்பயிரை பயிரிடுறாரு, 2வது வாட்டி அதாவது சவுத் வெஸ்ட் மான்சூன் மட்டும் பயிரிடுறாரு, நார்த் ஈஸ்ட் மான்சூனில் ஒரு பயிர் இல்லை அப்படின்னா அந்த லேண்டை நெட் சோன் ஏரியான்னு சொல்லுவாங்க. சரியா? இன்கேஸ் அந்த லேண்டில் பயிரே இல்லை ஆனால் அதை கல்டிவபிள் லேண்டு தான் அப்படின்னா அதை ஃபேலோ லேண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? ஸோ இப்போ கொஸ்டின் படிப்போம். ஸ்டேட்மெண்ட் 1, த கிராஸ் கிராப்டு ஏரியா இன் இந்தியா இஸ் யூஸ்வலி ஹையர் தென் த நெட் சோன் ஏரியா. அதாவது என்ன சொல்றாங்க, நம்ம இந்தியாவில் ஒரு லேண்டில் ஒரு முறை மட்டும்தான் பயிரிடுற கலாச்சாரம் கிடையாது. ஒரு லேண்டில் ஒரு வருஷத்துல மோர் தென் ஒன் டைம் வந்து பயிரிடுற போக்கு தான் இருக்குன்னு சொல்றாங்க. இது சரியா? கரெக்ட் தான். அதாவது கிராஸ் கிராப்டு ஏரியாஸ் இன் இந்தியா யூஸ்வலி ஹையர் தென் த நெட் சோன் ஏரியா. புரிஞ்சுதா? புரியல திரும்ப வந்து பேக்வர்ட் பண்ணி நான் சொன்ன எக்ஸ்பிளனேஷன் ஒரு வாட்டி பாருங்க, புரியும். சரியா? இந்த ஸ்டேட்மெண்ட் சரி. ஃபாலோ லேண்ட் இஸ் இன்க்ளூடட் இன் த கால்குலேஷன் ஆஃப் நெட் சோன் ஏரியான்றாங்க. ஃபாலோ லேண்ட் என்ன சொல்றேன், அந்த வருஷத்துல ஒரு முறை கூட பயிராத லேண்டையும் வந்து ஃபாலோ லேண்ட் சொல்லுவாங்க, அது நெட் சோன் ஏரியாவில் வரும்ன்றாங்க. அப்படி கிடையாது. ஒரு லேண்டில் ஒரு வருஷத்துல ஒரு முறையாவது பயிரிட்டு தான் மட்டும்தான் அது நெட் சோன் ஏரியாவில் வரும். பயிரிடாமல் வச்சுன்னு இருந்தீங்கன்னா அது நெட் சோன் ஏரியாவில் வராது, அது ஃபாலோ லேண்ட் தான். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து சரி, ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். சரிங்களா? கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டணும், மன்னிச்சுக்கோங்க, புரியல, போய் ஏதாவது சாப்பிடணும். சரிங்களா?
ஸோ இந்த கிளாஸில் இந்த கிளாஸ் ஒரு வாட்டி பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை சொல்லுங்கள், அடுத்த கிளாஸில் சேர்த்து வந்து சொல்கிறேன், முடிஞ்சால் ட்ரை பண்ணுறேன். இன்கேஸ் இந்த கொஷின்ஸ் ஏதாவது அடுத்தடுத்த கிளாஸஸில் அடுத்தடுத்த கொஷின்ஸில் வந்துச்சுன்னா அங்கே நான் இன்னும் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரியா? ஸோ இந்த கிளாஸ் நியூஸ்லாம் நினைக்கிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.